வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கான் வினோத்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் என்ன கேட்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, நிறைய வாட்டி எங்கள் அண்ணா வந்து மார்க்கெட்டிங்னு சொல்லியிருக்காரு, சேல்ஸுன்னு சொல்லியிருக்காரு. என் மனசில் என்ன தோடியிருக்கேன், உங்களை மாரி நிறைய பேருக்கு வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஒன்று தானே, சேல்ஸுக்கும் என்ன வித்தியாசம், மார்க்கெட்டிங் ஒன்று, ரெண்டுமே வந்து ஒரு ஐடியாவாக இல்லை ஒரு பொருளை விற்கிறது தான். அது மார்க்கெட்டிங் சொல்லிக்கலாம், சேல்ஸும் சொல்லிக்கலாம், மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஆனால் எங்கள் அண்ணன் சொன்னார் அது தப்பு, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்சுவலாக வேறு. நீ மார்க்கெட்டிங் பண்ணுற சேல்ஸுன்னு அர்த்தம் கிடையாது, நீ சேல்ஸ் பண்ணால் மார்க்கெட்டிங் பண்ணுறன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக உங்களுக்கும் புரியதுக்காக அவரை இன்றைக்கி கேட்கலான்னு வந்துருக்கேன். சேல்ஸுக்கு மார்க்கெட்டிங் என்ன தான் பெரிய டிஃப்ரென்ஸ்? மார்க்கெட்டிங் இஸ் பிளேசிங் அ ப்ராடக்ட் இன் த மைண்ட் ஆஃப் அ கிளைண்ட். கொஞ்சம் தமிழில் எடுத்து சொல்லுங்கள். அதாவது ஒரு மனுஷனோட மூளையில் ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ பதிக்க வைக்கிறது தான் மார்க்கெட்டிங். இப்போ நீ வந்து ஜெராக்ஸ் எடுத்துன்னு சொல்கிற, ஜெராக்ஸ் ஒரு வேர்பே கிடையாது. அவனா ஜெராக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவன் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு அந்த கம்பெனியை வந்து பாப்புலர் ஆகினான். ஆக்சுவலி இட் வாஸ் கால்ட் காப்பியர். அது ஒரு ஜாப்பனீஸ் டெக்னாலஜி. அதை ஜெராக்ஸ் காப்பி அடித்தான். ஸோ நீ அதை வந்து ஜெராக்ஸ் பண்ணிட்டு வா, ஜெராக்ஸ் கடை, ஜெராக்ஸ் பிகேம் அ வேர்ப். நம்ம கூகுள் மாரி, அது மாதிரி கூகுள் மாதிரி அது வேர்ப் ஆகிடுச்சு. தட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் மார்க்கெட்டிங், வேர் தி ப்ராடக்ட் பிகம்ஸ் அ வேர்ப். ப்ராடக்ட் பிகம்ஸ் அப்படியே கடைன்னு நிறையா வருது. ஸோ லைக் கூகுள் ஜிபே, ஃபோன்பே. எனக்கு ஜிபே அனுப்பிச்சிடு. கரெக்ட். நீ வந்து எனக்கு இது அனுப்பல, பீம் ஆப்பில் பீம் பண்ணுன்னு சொல்லல, யூபிஐயில் என்ன தான் சொன்னாலும் காணாமல் போயிடுது. நீ யூபிஐ பண்ணுன்னு சொல்கிறது இல்லைல்ல. பேடிஎம் எப்படி காலி பண்ணான்? கரெக்ட். ஸோ ஜிபே அப்படி நீ டென்ட் ஸ்பெண்ட் எனி மணி. ஜிமெயில் என்ன கான்செப்டு, எவ்வளோ வேணால் நீ ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ரீ நீ பட் மை இன்விடேஷன். ஸோ உனக்கு ஒரு ஃபோன் வந்து உனக்கு ஒரு இது கிடச்சிருச்சுன்னா நீ 10 பேரோ 5 பேரோ இன்வைட் பண்ணலான்னு சொல்லி தான் அதை ஸ்ப்ரெட் பண்ண. கரெக்ட், நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. நிறைய பேருக்கு அது தெரியாது. ஜிமெயில் முதல்ல ஆரம்பிக்கும் போது அதாவது உங்களை இன்வைட் பண்ணால் தான் நீங்கள் அதில் சேர முடியும். அதாவது ஒருத்தர் ஃப்ரெண்டுக்கு வந்த ஒரு அந்த கிடைக்கும், அப்புறம் அவன் ஒரு 10 வச்சுட்டு இருப்பான், எல்லாரும் அவனை தொங்கி கொஞ்சுவோம், டேய் எனக்கு குர்ரா ஒரு இன்வைட்டு, எனக்கு ஒரு குர்ரா ஒரு இன்வைட்டு, அவன் இன்வைட் பண்ணுவான். அதுக்கப்புறம் உங்களுக்கு கையில் ஒரு சக்தி வரும், நீங்கள் ஒரு 10 பேருக்கு நீங்கள் எடுத்து போடலாம். கரெக்ட். ஸோ இதுதான் வந்து ஃபோமோ கிரியேட் பண்ணாங்க. இதெல்லாம் தான் மார்க்கெட்டிங். அதான் மார்க்கெட்டிங். கரெக்ட். இது சேல்ஸ் இல்லை. தி ஆக்ட் ஆஃப் ஓப்பனிங் தான் சேல். அப்படின்னா இப்போ நீ வந்து நீயே வந்து சப்போஸ் யூ ஆர் செல்லிங் அ பேங்க் அக்கௌண்ட், பிளேசிங் த பேங்க் இன் த மைண்ட் ஆஃப் தி கிளைண்ட் இஸ் மார்க்கெட்டிங். Sales is actually going there, convincing him to open the account. They are two different things. இதுங்க அப்படின்னா ஜெராக்ஸ் சேல்ஸ் இல்லை, கூகுள் சேல்ஸ் இல்லை, ஜிபேலையும் சேல்ஸ் இல்லை. சேல்ஸே இல்லாமே அவங்க வந்து அவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான். ஸோ நீ என்ன சொல்லுவேன், எனக்கு ஒரு ஜெராக்ஸ் மிஷின், எனக்கு காப்பியர் மிஷின் கொடுன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு ஜெராக்ஸ் மிஷின் கொடும்ப. எனக்கு இமெயில்னு சொல்ல மாட்டேன், ஜிமெயில் பண்ணும்ப. இப்போ எல்லோரும் எனக்கு ஜிபே பண்ணுன்னு தான். த மார்க்கெட் லீடர் இஸ் ஃபோன்பே. கரெக்ட். வாட்ஸ்அப்பும் எடுத்து வாட்ஸ்அப் நீங்கள் மெசேஜ் அனுப்புன்னு சொல்ல மாட்டீங்க, நீ வாட்ஸ்அப் அனுப்பு. ஆமாம், ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். பட் இதில் வந்து செகண்ட் ஆர் தேர்டு வந்த சிக்னலோ டெலிகிராஃபோ பண்ண முடியல. ஆமாம், வாட்ஸ்அப் இஸ் வாட்ஸ்அப். ஆமாம், நீங்கள் ஒரு டெலிகிராம் பண்ண சொல்ல மாட்டீங்க. ஸோ இதுதான் மார்க்கெட்டிங். இஃப் யூ ஆர் ரன்னிங் அ குட், நீ ஒரு நல்ல மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ணேன்னா நீ வந்து யூ டோன்ட் ஹாவ் டு செல். இருட்டல்வா கடை, ஏன்னா கோவில் பக்கத்தில் இருட்டில் அல்வா கொடுப்பாங்க, 1 hour per day தான். இன்றைக்கி திருநெல்வேலி அல்வாங்கிறது திருநெல்வேலினா அல்வா ஒரு கடைனால இட் பிகேம் ஸோ ஊரே ஃபேமஸ் ஆகிடுது. கும்பகோணம் டிகிரி காப்பி, ஒரு ஆள் காப்பி போட்டதுனால டிகிரி காப்பி, கும்பகோணத்தில் காஃபியும் குரோ பண்ணுறது இல்லை, பாலும் தனியாக கிடையாது. அப்புறம் அது என்ன, காஃபி ட்ரேடிங்கும் கிடையாது. அப்போ என்ன, கும்பகோணம் டிகிரி காப்பி ஒரு ஆள் பதுக்கி வச்சிருந்தா. அது மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்காங்க, சொல்லு. இதெல்லாம் ஒரு நல்ல ப்ராடக்ட், சரியா, ரொம்ப யூஸ்ஃபுல், சொசைட்டியை ஹெல்ப் பண்ண ப்ராடக்ட், ஈஸியாக ஒட்டிக்குது. சொசைட்டி உங்ககிட்ட ஒரு குப்பா ப்ராடக்ட் இருந்ததுன்னா இது ஒட்ட வைக்க முடியுமா? அதுக்கு நான் பஃபெட் சொல்கிறத சொல்கிறேன். ஒரு மோசமான குதிரையில்
நீ பெஸ்ட்டு ஜாக்கி. ஜாக்கி போட்டாலும் இந்த ரேஸ் தோக்கும். ம். ஒரு நல்ல குதிரையில் சாதாரண ஜாக்கி போட்டாலும் ஜெயிக்கும். ஸோ தி ஐடியா இஸ் தான் இம்பார்ட்டண்ட். அதை நான் திரும்பி திரும்பி சொல்ல வரேன். ம். ஐடியா தான் இம்பார்ட்டன்ட், ஹீரோயிசம் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ மார்க்கெட்டிங் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைங்கிறீங்க. மார்க்கெட்டிங் தான் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்த ஐடியா ஹி மேக்ஸ் இட் ஃபர்ஸ்ட். ம். அதுக்கு முன்னாடி தான் ஹாட்மெயில் இருந்தது. யாருக்கு ஹாட்மெயில் ஞாபகம் இருக்கு நீங்கள்? யாருக்குமே ஞாபகம். பாவம் கூகுள் அபிஞ்சி மைக்ரோசாஃப்ட் $1 million அப்போ கொடுத்து வாங்கினது. சமீர் பாட்டியா செம்மையாக ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காரு. அதை விட என்ன அது நீ காணாம போட்டு. ஆமாம். ஸோ இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். மைக்ரோசாஃப்ட் லெவலேஜ் பண்ணு. ஹூ ஹேட் விண்டோஸ் பிஃபோர்? ஆப்பிள். விண்டோஸ் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இருந்தது? மைக்ரோசாஃப்ட் இருந்தது. ஆப்பிள் வந்து இவனை பார்த்து காப்பி அடிச்சான். ஆப்பிளை பார்த்தா ஏதோ விண்டோஸ் இருந்தது. நீ ஃப்ரீயாக இன்ஸ்டா ஆஃப் ஆஸ்கிங் எவ்ரி ஃபோன் மெம்பர் டு பே யூ விண்டோஸ், ஆண்ட்ராய்ட் மாதிரி ஃப்ரீயாக கொடுத்துருந்தேன்னா இங்கேயோ போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சூப்பராக இருந்தது. அப்போ யார் விண்டோஸ் ஃபோன் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் விண்டோஸ் ஃபர்ஸ்ட்டா இவன் ஃபர்ஸ்ட்டா ஆண்ட்ராய்ட் ஃபர்ஸ்ட்டா? ஆண்ட்ராய்டு இருந்துச்சு. பட் ஹூ டிட் த பெட்டர் மார்க்கெட்டிங்? ஆண்ட்ராய்டு. அது ஒத்துக்கிறேன். ஆண்ட்ராய்டு வந்து குப்பை ப்ராடக்ட்டு. நீங்கள் சொன்னது கரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மூவர் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் ஒத்துக்கிறேன். நோக்கியா டாமினேட்டட் த ஃபோன் மார்க்கெட். ஒத்துக்கிறேன். நீங்கள் சொல்கிறது ஒத்துக்கிறேன். இதில் வந்து ஒன்னொரு நீங்கள் சொன்ன பாயிண்டே ப்ரூவ் ஆகிடுது. ஏன்னா ஆண்ட்ராய்டு வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபோனில் இருக்கும்போது ஒரு குப்பை ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தது ஆண்ட்ராய்டு. இன்றைக்கி இருக்க ஆண்ட்ராய்டு மாதிரியே இல்லை. சரிங்களா? விண்டோஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்பெக்டாக்குலராக இருந்தது. ஆனால் நீங்கள் சொன்னது மாரி அந்த லைசன்ஸ் போட்டதுனால அந்த ஹை பார் செட்டிங்க உடனே எல்லாருக்கும் பிச்சு ஃப்ரீயாக கொடுத்துட்டான், டிஸ்ட்ராய் பண்ணிட்டான். நீங்கள் சொல்லதை அப்படியே எடுத்து பதுக்கிட்டான். ஏன்னா யார் பெரிய மார்க்கெட்டு உலகத்தில் இந்த ஏழைங்க தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. அவங்க கையில் போய் வச்சுட்டான். அதை வச்சதுலேருந்து மார்க்கெட் சைஸே அவனுக்கு பெருசாக வளர்ந்துடுது. ஓவர் நைட் அவன் மார்க்கெட் சைஸ் வந்து ப்ராப்ளம் என்னன்னா, ஆஸ் அ மார்க்கெட்டிங் கை ஸ்டீவ் பால்மர் டிட் நாட், அவரால் என்ன ஷிஃப்ட் பார்க்க முடியலன்னா லேப்டாப்லேருந்து ஃபோனுக்கு மாறிடும் அப்படிங்கிற ஷிஃப்டாக பார்க்க முடியாதனால தான் மைக்ரோசாஃப்ட் காணாமல் போயிடுச்சு. அப்போ மற்ற இந்த மொட்டை இருந்தாருன்னா, அந்த மொட்டை இல்லாமல் இந்த மொட்டை இருந்தாருன்னா இங்கோ போயிருக்கும். நான் சொல்கிறது எனக்கு புரிஞ்சுது. புரிஞ்சிருதுங்க. த பிரில்லியன்ஸ் ஆஃப் தி ஸ்கீம் வாஸ், அதுதான் மார்க்கெட்டிங். கூகுள் அதில் செம்ம தான். இப்போ கூட சாம் ஆல்ட்மெண்ட் அப்படி தான் கோயிங்கிட்ட அடிச்சிட்டாங்க. நஷ்டான கோயிண்டா அடிச்சிட்டான். இங்கோ போயிடுது. இப்போ ஜெமினி 3 ஃப்ரீயாக காசா? ஃப்ரீயும் இருக்குது, காசும் இருக்குது. ஃப்ரீயே உங்களுக்கு அவன் இங்கெல்லாமோ வந்துட்டான் இப்போ ஜெமினி எடுத்துட்டு. ஸோ நீங்கள் உங்களுக்கு கூட தெரியாது. நீங்கள் போய் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட இருக்க முடியாது. நான் தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஆதார் யூஸ் பண்ண மாட்டேன், ஸ்டீலிங் மை ப்ரிவசி அப்படிலாம் சொல்லிட்டு நான் ஐ வில் நாட் யூஸ் இன்டர்நெட்டு, ஐ டோன்ட் வாண்ட் மை ப்ரிவசி சொல்கிறீங்கல்ல, சான்ஸே இல்லை. இப்போது கூகுள் வந்து அவன் ஜெமினி தூக்கி எல்லா இடத்துலையும் போட்டுட்டான். நீங்கள் கூகுள் பக்கம் போனாங்களே நீங்கள் ஏஐயில் தான் இருக்கீங்க. ஸோ அதுமாரி சாம் ஆல்ட்மெண்ட்னால பண்ண முடியாது. எனக்கு இப்போ ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஓப்பன் ஏஐ என்ன தான் ஆகணும் ஒரு டவுட்டாக. நீங்கள் சொன்னது மாரி அவன் வந்து பதுக்கி இருக்க இடத்த நன்னா வச்சுட்டுருக்கான். என்ன தேவையோ அந்த கரெக்டாக அந்த குழியில் போய் இறக்கின்றே இருக்கான். அந்த படத்தில் காமிப்பாங்களே அப்படியே சில்லறை தூக்கி கரெக்டாக உள்ள டப்பாவில் போடுறது மாரி அடிக்கிறான். ஸோ மார்க்கெட்டிங் ஒத்துக்கிறேன். ஸோ சேல்ஸில் மார்க்கெட்டிங்லேருந்து சேல்ஸ் அப்படின்னா ஆக்சுவலாக தேவையா? சேல்ஸ் வந்து கம்ப்ளீட்டிங் த டிரான்சாக்ஷன். ஆனால் சேல்ஸோட வெயிட் கம்மி. இஃப் தேர் இஸ் அ பேட் ப்ராடக்ட் யூ ஹேவ் டு புஷ் இட். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து புஷ்ஷாக புல்லான்னு இருக்குது, ஒரு புஷ் ப்ராடக்டாக புல் ப்ராடக்டானு இருக்குது, புஷ் சர்வீஸாக புல் சர்வீஸானு இருக்குது. உங்கள் ப்ராடக்ட் வந்து புஷ்ஷாக இருந்ததுன்னா சேல்ஸ் தான் முடியும். ஆமாம். ஸோ நீ புஷ்ஷான இருக்கிற ப்ராடக்டை புல்லாக மாற்றுறது தான் மார்க்கெட்டிங்கோட ஜாப். சார் எனக்கு இன்னொரு டவுட். அப்புறம் நம்ம எல்ஐசி இருக்குல்ல, அவங்க வந்து புஷ் பண்ணி தானே இவ்வளோ பெருசாக வளர்ந்தாங்க. ஆமாம். அண்ட் மொனாப்பிலி இல்லை. கரெக்ட். அதான் ஆமாம். டேக்ஸ் பிளானிங், மொனாப்பிலி அண்ட் த பிரில்லியன்ஸ் ஆஃப் மேக்கிங் எவ்ரிபடி அன் ஏஜென்ட். எல்லாரையும் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆகிட்டது. எல்லாரையும் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆகிட்டான். ஸோ இந்த பிரமிட் மார்க்கெட்டிங் ஸ்கீமே அதான். அதான் ஆமாம், எல்லாரையும் சேல்ஸ் ஆகிடணும். ஸோ தட் வே நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸே கிடையாது உங்களுக்கு. நல்ல ஐடியாங்க. தேங்க்ஸ். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது மேலே ஏதாவது டவுட் தான் கீழே கேள்வியில் போடுங்க. டெஃபினட்டாக விஷ்ணு படிக்க சொல்லிட்டு மக்கள் பேஜில் உங்களுக்கு இன்னும் ஆன்சர் பண்ணாங்க. பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள்.
நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.